நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு விஷயம் நிச்சயம், நாட்டுக்கோழி வளர்க்க ஆசை இருக்குது அல்லது ஏற்கனவே வளர்த்து ஏதோ ஒரு இடத்துல ப்ராப்ளம் வருது. பல பேர் என்ன எண்ணுறீங்க அப்படின்னா 100 கோழி வச்சா நல்ல லாபம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஆரம்பிச்சிடுறீங்க. அது 3 அல்லது 4 மாதத்தில் செத்து போகுது, வளர்ச்சி சரியில்லாமல் போகுது, முட்டை போட மாட்டேங்குது, செலவு மட்டும் அதிகமாகுது. அப்போது எல்லோரும் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? ஏதோ நோய் வந்திருக்கும் போல் அப்படின்னு. ஆனால் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிற ஒரு உண்மை என்னென்னா, இது நோய் இல்லை, தீவன குறைவும் இல்லை. 100ல் 70 பேருக்கு காரணம் இடம் தவறாக தேர்வு பண்ணுறதான். அதனால் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா இது தியரி கிடையாது, உண்மையான கால்குலேஷனு மற்றும் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸு. இப்போ ஒரு சின்ன கொஷின் உங்ககிட்ட கேட்குறேன். நாட்டுக்கோழி எப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? நாட்டுக்கோழி அது சுற்றும் பறக்கும், அதாவது வெளியில் அது பாட்டுக்கு திரிஞ்சு இறைய தேடிக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரியான ஒரு பறவை. அதை கொண்டு பிராய்லர் மாதிரி உள்ளுக்கு வச்சு அடைக்கக்கூடாது, இல்லாட்டி கூட்டுக்குள்ளே போட்டு அடைக்கக்கூடாது. இப்படி இருக்கிற பட்சத்தில் அதுக்கு என்ன வரும் அப்படின்னா, ஒன்று கொத்தி செத்து போயிடும். அப்படி இல்லாட்டி தண்ணீர் சரியாக கிடைக்காது, காற்றோட்டம் இல்லாமல் இருக்கும். இதனால் நோய்கள் தான் அதிகமாக வரும். இப்போ வாங்க உண்மையான கால்குலேஷன் என்னன்னு பார்த்துடலாம். நாம் ஒரு நாட்டுக்கோழிக்கு குறைஞ்சது 5 ஸ்கொயர் ஃபீட் தேவை. இது லக்ஸரி கிடையாது, உயிர் வாழ்கிறதுக்கு தேவையான இடம். அப்படின்னா 100 நாட்டுக்கோழி இருக்குது அப்படின்னா 500 ஸ்கொயர் ஃபீட்டு போதும். முதல்ல செட்டு எதுக்குன்னு பார்த்துடலாம். நைட்டு தங்குறதுக்கு, மழை குளிரில் பாதுகாக்கப்படுகிறதுக்கு. ஒரு நாட்டுக்கோழிக்கு செட்டு 2 ஸ்கொயர் ஃபீட்டு இருந்தால் போதும். அப்படின்னா 100 கோழிக்கு 200 ஸ்கொயர் ஃபீட்டு. இது 10 அடி அகலம், 20 அடி நீளம் இருந்தால் போதும். ஓப்பன் ஏரியாவில் இப்போ நாட்டுக்கோழி இறை தேடும், எல்லாமே பண்ணும். அதுக்கு பார்த்திங்கன்னா 100 கோழிக்கு 3 ஸ்கொயர் ஃபீட்டு, அதாவது ஒரு கோழிக்கு 3 ஸ்கொயர் ஃபீட்டில் 100 கோழிக்கு 300 ஸ்கொயர் ஃபீட்டு. இது 15 அடிக்கு 20 அடி அல்லது 10 அடிக்கு 30 அடி, எது வசதியோ அதை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். மொத்தம் 500 ஸ்கொயர் ஃபீட்டு வந்துருச்சு. நான் கிளியராக சொல்கிறேன், 100 நாட்டுக்கோழிக்கு 500 ஸ்கொயர் ஃபீட்டு. இதுக்கு குறைஞ்சா ப்ராப்ளம் ஆயிரும். இப்போ எல்லோரும் பண்ணுற மிஸ்டேக்கு, அதாவது காமனான மிஸ்டேக் என்னன்னு பார்த்துடலாம். 100 கோழியை 150 ஸ்கொயர் ஃபீட்டில் வைக்கிறது, காற்றோட்டம் இல்லாத செட்டை போடுறது, ஓப்பன் ஏரியா இல்லாமல் ஃபுல்லாகவே அடைச்சி வைக்கிறது, அப்படி இல்லாட்டி மழை தண்ணீர் தேங்கி நிற்கிற இடமா பார்த்து செட்டை போடுறது. இதெல்லாம் இருந்துச்சுன்னா நோய்க்கு பஞ்சமே இருக்காது. ஸ்லோவாக க்ரோ ஆகும், முட்டை போடாது. பிறகு நாட்டுக்கோழியில் லாபம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து மூடிட்டு நம்ம போய்கிட்டே இருப்போம். இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு சில டிப்ஸு சொல்கிறேன். இதெல்லாம் பண்ணினீங்கன்னா உங்கள் கோழி பண்ணை ரொம்ப ஸ்மூத்தாக போகும். டிப்ஸு 1, இது ஈஸ்ட்டு வெஸ்ட்டு டைரக்ஷனில் செட்டு போடுங்க. ஃப்ளோர் ரொம்ப காஞ்சிருக்கணும். அதே மாதிரி கூலம் இல்லாட்டி கடலை போட்டு இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணுங்கள். அடுத்து 10 கோழிலேருந்து 15 கோழிக்கு ஒரு வாட்ரு ரெடி பண்ணி வைங்க. ஓப்பன் ஏரியாவில் நெட்டு அல்லது நல்லா நிழல் தர்ற மரங்களாக பார்த்து வளங்க. மழை தண்ணீர் நிற்காத இடமா பார்த்து இருந்தால் இதோட சாவு இறகிறது 5% தான் இருக்கும். க்ரோத்து நல்லா இருக்கும். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு 100 நாட்டுக்கோழிக்கு மாதம் எவ்வளோ செலவாகும், உண்மையிலேயே லாபம் வருமா, அதுக்குண்டான ஃபுல் கால்குலேஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். இந்த மாதிரி ரியல் ஃபார்மிங் ப்ராக்டிஸ் எக்ஸ்பிளனேஷன் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ஆன் பண்ணுங்கள். நாம் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.